வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் கோலாலம்பூரில் உள்ள கோட் மலை, அதாவது கோட் விநாயகர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இங்கு 32 விநாயகர் திருவுருவம் அமையப்பெற்ற திருத்தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது கோலாலம்பூர் கோட்டுமலை கணேசன் திருக்கோவில். கோலாலம்பூரின் முதல் ஆலயம் நாள்தோறும் 1008 சங்காபிஷேகம் நடைபெறும் அபூர்வ ஆலயம். தங்க விமானம், தங்க காசு மாலை பெற்ற முதல் கோவில் இது. 32 விநாயகர் திருவுருவம் அமையப்பெற்ற திருத்தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது இது. மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் கிபி 1889ஆம் ஆண்டு வாழ்ந்தவர் வாக்னர் துரை என்ற வெள்ளைக்காரர். காவல்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றி பிரபல வழக்கறிஞராகவும் பணிபுரிந்தவர் இவர். இவருக்கு இப்பகுதியில் மிகப்பெரிய பங்களாவும் கோர்ட் அலுவலகமும் மிகப்பெரிய தோட்டமும் இருந்தன. அந்த பங்களாவில் தோட்ட வேலை பார்த்து வந்த தொழிலாளி ஒரு தமிழர். இயல்பாகவே தெய்வ பக்தி கொண்ட அவர் தன்னிடம் இருந்த சிறிதளவு தொகையை கொண்டு கணேசன் வடிவத்தை உண்டாக்கி அதனை பங்களாவின் பின்புறம் வைத்து வழிபட்டு வந்தார். நாளடைவில் கணேசரின் புகழ் வெளியே தெரிய ஆரம்பித்தது. கணேசரை வழிபடுவோர் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வந்தது. இதனால் சிறிய சன்னதி அமைத்து காலை மாலை என வழிபாடுகள் நடக்கத் தொடங்கியது. இதனை கண்டு மனம் பொறுக்காத சிலர் வாக்னர் துரையிடம் புகார் செய்து இந்த ஆலயத்தை அகற்றத் தூண்டினர். இதற்கு செவிமடுத்த துரை அந்த தொழிலாளியை கூப்பிட்டு உடனே கோவிலை அகற்றிவிட வேண்டும், இல்லையெனில் நானே இடித்து அகற்றுவேன் என்று ஆவேசப்பட்டார். இவ்வாறு கூறிய ஓரிரு நாளில் வாக்னர் துரைக்கு வாத நோய் ஏற்பட்டது. அவரின் கையும் காலும் அசைவற்று படுக்கையில் கிடந்தார். வெளிநாட்டில் இருந்து வைத்தியர் வந்து மருத்துவம் பார்த்தும் அவர் குணம் பெறவில்லை. இதற்கு காரணம் கணேசரின் கோபமே என்பதை உணர்ந்த வாக்னர் துரையின் தமிழ் நண்பர்கள் இது பற்றி அவரிடம் பக்குவமாக எடுத்து கூறினர். அவரின் உடலில் திருநீரை பூசி வந்தால் குணம் பெறலாம் என கூறினர். என்றாலும் அவரின் வரட்டு கௌரவம் அதை தடுத்தது. ஆனால் விநாயகர் தொழிலாளியின் கனவில் துரைக்கு விபூதியை தந்து தடவி விடும்படி கூறினார். அவர் அவ்வாறே செய்ததும் துரையின் வாத நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. இயல்பு நிலைக்கு திரும்பினார். தன் தவறை உணர்ந்த துரை அந்த இடத்தில் பெரிய ஆலயம் எழுப்பி வழிபட இடம் தந்து நிதி உதவியும் செய்தார். இந்த சம்பவம் காட்டுத்தீயாக நாடெங்கும் பரவியது. இக்கோவிலின் தனிச்சிறப்புகள் என்னவென்றால், உற்சவ மூர்த்தியாக விளங்கும் கணபதி தங்கத்திலால் ஆன வடிவம் என்பது மற்றொரு சிறப்பு அம்சம். இவ்வாலயத்தில் நாள்தோறும் 1008 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. இது வேறெந்த ஆலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு ஆகும். தங்க விமானம், தங்க காசு மாலை பெற்ற முதல் ஆலயம் இது. 1008 தங்க காசு மாலையின் காசுகள் ஒவ்வொன்றிலும் 108 மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இங்கு கொண்டாடப்படும் விழாக்கள் என்னவென்றால், விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் தமிழர்கள் மட்டுமல்லாது சீனர்கள், மலேசிய நாட்டு மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். இந்த ஆலயம் கோலாலம்பூரில் பழமையான ஆலயமான மகாமாரியம்மன் திருக்கோவிலின் நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோலாலம்பூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தின் அருகிலேயே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகுலாமா பகுதியின் மேடான இடத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் நன்கொடையால் தங்க ரதம் செய்யப்பட்டுள்ளது. தைப்பூசத்தன்று தங்கம் மற்றும் வெள்ளி ரதங்களில் பவனி வரும் கணேசர் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் ஆலயம் சென்று தன் தம்பிக்கும் அடியார்களுக்கும் தரிசனம் தந்த பின்பு மீண்டும் ஆலயம் திரும்புவது வழக்கமாக உள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.